அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை சித்திரை திருவிழாவின் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக சொல்லப்படுவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் சித்ரா பௌர்ணமி நாளில் நடைபெறுவது வழக்கம்னு சொல்லலாங்க. இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லப்படுவது மதுரை சித்திரை திருவிழாவாகுங்க. சித்திரை வெயிலுக்கே சவால் விடும் வகையில் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடியது இந்த விழான்னு சொல்லப்படுது. இந்த சித்திரை திருவிழாவின் 12 நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த விழாவின் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக சொல்லப்படுவது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம்னு சொல்லலாங்க. இந்த சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய காலங்களில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டு இருக்குன்னு சொல்லலாங்க. மதுரை மட்டும் இல்லாமல் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்வது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லப்படுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்த வரைக்குமே அனைத்து மாதங்களும் திருவிழா மாதங்கள் என்றாலும் கூட சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்கள் திருவிழாக்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதுன்னு சொல்லலாங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் மதுரை மற்றும் இல்லாமல் அதனை சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களும் நேரடியாக சென்று மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் அதே நேரத்தில் திருமணமான பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதிய தாலி கயிறை மாற்றிக்கொள்வதை வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இப்படி மாற்றுவதால் அன்னை மீனாட்சி போலவே தங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. மதுரையில் இருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் உலகில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் திருக்கல்யாண காட்சியை தரிசனம் செஞ்சு புதிய தாலி சரடை மாற்றிக்கொள்வதை வழக்கமாக வைத்துட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகவும் மிகப்பெரிய அம்மன் கோவிலாகவும் விளங்குவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லலாங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும்னு சொல்லலாங்க. மே 7ஆம் தேதி சுந்தரேஸ்வரரும் அம்மனும் போரிடும் திக் விஜயம் நிகழ்ச்சி நடைபெறும்னு சொல்லப்படுது. அதே போல மே 8ஆம் தேதி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து வந்து தெய்வானை முருகப்பெருமான் பெருமாள் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் சொல்லப்படுதுங்க. மே 9ஆம் தேதி மதுரையம்பதியின் மாசி வீதிகளில் வழியாக தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறும்னு சொல்லப்படுது. மே 10ஆம் தேதி மதுரை அழகர் மலையின் அடிவாரத்தில் எழுந்தருளி இருக்கும் கள்ளழகர் பெருமாள் மதுரையை நோக்கி புறப்படுதல் நிகழ்ச்சியும் நடைபெறுமா. அழகர் மலையிலிருந்தே மதுரை மாநகரை நோக்கி பரிவாரங்கள் புடைசூழ வருகை தரும் கள்ளழகர் பெருமாள் நூற்றுக்கணக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார்னு சொல்லப்படுது. போல மே 11ஆம் தேதி மாவடியில் கள்ளழகர் பெருமாளை அளிக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. மே 12ஆம் தேதி சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான தங்க குதிரையில் எழுந்தருளிய நிலையில் கள்ளழகர் பெருமாள் கரை புரண்டு ஓடக்கூடிய வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறதாம். மே 13ஆம் தேதி மாண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அதே போல மே 15ஆம் தேதி மதுரையில் இருந்து அழகர் மலை நோக்கி கள்ளழகர் புறப்படுதல் நிகழ்ச்சியும் நடைபெறுமாம். மே 14ஆம் தேதி மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைகிறதுன்னு சொல்லலாங்க. தமிழகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லப்படுவது மதுரை சித்திரை திருவிழான்னு சொல்லலாங்க. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 நாட்கள் நடைபெறும். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வதை வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. மதுரை பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்த மீனாட்சி பட்டத்துக்கு அரசியாக மகுடம் சூடிய மீனாட்சி தேவர்களை போரில் வென்றதாகவும் சொல்லப்படுதுங்க. கடைசியாக சிவபெருமானையே போருக்கு அழைத்து அதற்கு பின்பு அவரையே திருமணம் செய்து கொண்டாருன்னு சொல்லலாங்க.
மதுரையை ஆளக்கூடிய மகாராணிக்கு சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த திருவிழா பிரம்மோற்சவ விழாவாகவும் கொண்டாடப்படுது. இந்த வருஷம் மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 29 அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதுன்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த திருவிழா நடைபெறக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா காலை மாலை என 2 நேரத்திலையுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளின் வலம் வருவாங்கன்னு சொல்லப்படுது. மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுக்கவே மாசி வீதியின் வழியாக வலம் வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மக்கள் பெருந்திரளாக கூடி மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் பல இருக்குதுன்னு சொல்லப்படுது. மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சூடும் வைபவம் பார்த்திங்கன்னா மே 6 நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. அன்றைய நாள் இரவு 7:35 மணிக்கு மேல் 7:59 மணிக்குள் அம்மன் சன்னதியில் உள்ள 6 கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறணும் சொல்லப்படுதுங்க. மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் அம்மனுக்கு ராயல் கிரீடம் சூட்டி நவரத்ன செங்கோல் வழங்குவாங்களாம். அடுத்த நாள் சிவபெருமானாகிய சுந்தரேஸ்வரரை போருக்கு அழைத்து 8 திக்கிலும் தேவர்களை வென்று கடைசியாக இறைவனுடன் அம்மன் போர் புரியும் திக் விஜயம் நிகழ்ச்சியானது நடைபெறணும் சொல்லப்படுதுங்க. அதே போல் சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் மே 8 நடைபெற இருக்கிறதாம். அன்றைய நாள் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் வடக்கு மேற்கு ஆடி வீதிகளில் சந்திப்பில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறணும் சொல்லலாங்க. இந்த விழாவை காண பலாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருகை தருவாங்கன்னு சொல்லப்படுது. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கக்கூடிய ஆண்டாள் அணிந்த மலர் மாலையும் அலங்கார தங்க குதிரையும் இந்த விழாவின் முக்கிய இடம் பெறுகின்றன என்றும் சொல்லலாங்க. சித்திரை திருவிழாவின் மே 12 அதிகாலையில் அழகருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு அலங்காரத்திற்கான முந்தைய நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலிலிருந்து ஆண்டாள் சூடிய மாலை கொண்டு வரப்பட இருக்கிறதுன்னு சொல்லலாங்க. அந்த மாலையை ஏற்றுக்கொண்டு தான் அழகர் தங்க குதிரையில் அமர்ந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறணும் சொல்லப்படுது. இதே போல திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் கருட சேவையின் போது ஏழுமலையான் அணிந்து கொள்வதற்கான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து ஆண்டாள் சூடிய மாலை அனுப்பி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுதுங்க. அதே போல சித்திரை தேரோட்டத்திற்காக ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியால் மாலை அனுப்பி வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் அழகர் கோவிலிலிருந்து பக்தர்கள் புடைசூழ மதுரையை நோக்கி அழகர் அதிர்வேட்டுக்கள் முழங்க புறப்படுகிறார் என்று சொல்லலாங்க. 18 கிலோமீட்டர் தூரம் வரும் அவர் வழி நெடுகிலும் நூற்றுக்கணக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாராம். 3 மாவடியில் அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. விழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியான லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் தங்க குதிரையில் எழுந்தருளி வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறதாம். அதே போல ராமராயர் மண்டபத்தில் அவரை குளிர்விப்பதற்காக தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அடுத்த நாள் மாண்டுகா முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறுமாம். அதற்கு பிறகு கள்ளழகர் தசாவதாரங்களில் காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாங்க. பூ பல்லாக்கில் தல்லாகுளத்தில் பவனி வருவாருன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டையே திரும்ப பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழாவின் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் பட்டாபிஷேகமும் திருத்தேர் பவனி புகழ் பெற்றவைன்னு சொல்லலாங்க. அதே போல் நவராத்திரி, ஆவணி மூல திருவிழா, தை தெப்ப திருவிழா, ஆடிப்பூரம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய சிலை முழுவதுமே மரகலக்கலான ஆனதுன்னு சொல்லலாம். மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த தலத்தினை பூலோக கைலாசம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த தலத்தை தரிசித்தாலே, பெயரை படித்தாலோ கேட்டாலோ முத்தி கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. ஈசனே மனமுருகி பாடிய தேவார பாடலால் பாடப்பெற்ற 274வது சிவாலயங்களில் இது 192வது தேவார தலம்னு சொல்லலாங்க.
இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.